இது தொடர்பான கேள்விக்கு திரு திருமாவளவன் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதை பார்க்கலாம். செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, நேற்றைக்கு நடந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல திறப்பு விழா நேற்று போயிருந்தார், பாராட்டு விழா நடந்தது. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அதுல ஜெயலலிதா எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இல்லை என்று ஒரு உட்கட்சி பிரச்சனையை தொடங்கியிருக்கார். அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் உட்கட்சி காட்டமாக சில விஷயங்களை சொல்கிறார். இது வளர்ந்து வரக்கூடிய ஏடிஎம்கேவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? அது அவருடைய உட்கட்சி விவகாரம். அதிலே நாம் அதிகமாக தலையீடு செய்ய முடியாது. அதிமுக பலவீனப்பட்டுவிடக்கூடாது என்கிற கருத்து எனக்கு உண்டு. அதற்கு காரணம் அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி சங் பரிவார்கள் இங்கே காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். இப்போதும் அவர்களுக்கு திமுகவை விட அதிமுகவை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை அதிமுக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக இங்கே உண்மையான எதிர்க்கட்சியாக வளர முடியும் என்று அது நம்புகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே அதிமுகவால் தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக திமுக அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட நடைமுறையில் பாஜக தான் அவர்களை வீழ்த்த முயற்சிக்கிறது, நீர்த்து போக செய்கிறது. இந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சுட்டிக்காட்டுகிறேனே தவிர எனக்கு அதிமுக மீது எந்த காழ்ப்பும் இல்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் அந்த காரணம் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து. 65-66 இடங்களை வைத்திருக்கிற ஒரு எதிர்க்கட்சி ஒரு இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயங்குகிறது, பின்வாங்குகிறது என்றால் அந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மை என்பது மக்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து போகும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை சுட்டிக்காட்டுகிறேனே தவிர அதிமுக மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆகவே பாஜக அதிமுகவை விழுங்கி செரிக்க பார்க்கிறது என்பதை மறுபடியும் அதிமுகவுக்கு தோழமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு விஷயங்களை விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.